Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம க்ளோஸ்ட் கிராஃப் தியரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு ரிசல்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒன்று வந்து எப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்பாக இருக்கும். எக்ஸுங்கிறது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ், பிங்கிறது வந்து ப்ரொஜெக்ஷன். பி வந்து க்ளோஸ்டு மேப்புன்னா அதுக்கு வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து ரேஞ்ச் ஆஃப் பி, ஜீரோ ஸ்பேஸ் அதாவது நல் ஸ்பேஸ் ஆஃப் பி ரெண்டுமே வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். இன் அடிஷன் எக்ஸை வந்து நம்ம பனாக்னு அசியூம் பண்ணோன்னா இந்த கண்டிஷன் ரேஞ்சும் நல் ஸ்பேஸும் க்ளோஸ்டுங்கிறது வந்து பி கண்டினியூவஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கண்டிஷனாக வரப்போகுது யூஸிங் க்ளோஸ் கிராஃப் தியரம். அதே நேரத்தில் இன்னொரு ரிசல்ட் என்ன பார்த்தோன்னா அது வந்து ஓப்பன் மேப்பிங் தியரம். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓப்பன் மேப்பிங் தியரம் எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்து பனாக் ஸ்பேசஸ் ஓவர் த சேம் ஃபீல்ட் எஃப். டீங்கிறது வந்து ஒரு லீனியர் மேப். இப்போ டி வந்து க்ளோஸ்ட் அண்ட் சர்ஜெக்டிவ் அதாவது ஒரு ஆன் டு மேப்பாக இருந்ததுன்னா டி வந்து கண்டினியூவஸ் அண்ட் ஓப்பன் மேப்பாக இருக்கும். ஸோ டி க்ளோஸ்டுங்கிறதுனால க்ளோஸ் கிராஃப் தியரத்துலேருந்து டி கண்டினியூஸ் வந்துடும். ஆனால் இங்கே வந்து நம்ம சர்ஜெக்டிவ் அசியூம் பண்ணோம்னா டி வந்து ஓப்பன் மேப்பாக இருக்கும். அதாவது இமேஜ் ஆஃப் அ ஓப்பன் செட் அண்டர் டி வந்து ஓப்பன், அதாவது டி வந்து ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸை ஓப்பன் செட்ஸ் இன் ஒய்க்கு வந்து மேப் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து ஓப்பன் மேப்பிங் தியரம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ரிசல்ட் பி வந்து கண்டினியூவஸ் இஃப் அண்ட் ஒன்லி ரேஞ்ச் ஆஃப் பி அண்ட் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் பி ஆர் க்ளோஸ் ஆஃப் ஸ்பேசஸ், இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கவுண்டர் எக்ஸாம்பிள்னா நம்ம வந்து இங்கே எக்ஸ் பனாக்குங்கிறத நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ் வந்து C0 வித் சுப்னாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா C0 வந்து ஒரு கவுண்டபிள் ஹேமல் பேசிஸ் இருக்குது. அதனால் அது வந்து பனாக் ஸ்பேஸாக இருக்காது வித் ரெஸ்பெக்ட் எந்த நாம் எடுத்தாலும். ஸோ இந்த C0 நம்ம ஒரு மேப் டிஃபைன் பண்ணலாம். P ஆஃப் எக்ஸ், இங்கே பிங்கிறது வந்து C0 C0க்கு போகக்கூடிய ஒரு மேப்பு. இங்கே C0 ஆஃப் என். இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா P ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து ஒரு சீக்வன்ஸ், ரைட்? P ஃப்ரம் C0 ஆஃப் என் டு C0 ஆஃப் என். இப்போ இது ஒரு சீக்வன்ஸ். அப்போ இதோட கோஆர்டினேட்ஸை நம்ம என்னன்னு சொன்னால் போதும். அப்போ இதோடைய ஆட் கோஆர்டினேட்ஸை நான் ஃபஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா 2j - 1. இது எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா எக்ஸுடைய ஆட் கோஆர்டினேட் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஜே டைம்ஸ் அதோடைய ஈவன் கோஆர்டினேட்ஸ், ரைட்? இது வந்து பிஎக்ஸ் உடைய ஆட் கோஆர்டினேட்ஸ். பிஎக்ஸ் உடைய ஈவன் கோஆர்டினேட் என்னென்னா பிஎக்ஸ் உடைய ஈவன் கோஆர்டினேட் இது வந்து என்னென்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் j belongs to any natural number. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ஸை வச்சுட்டு P வந்து C0 ஆஃப் என்லேருந்து C0 ஆஃப் எண்ணுக்கு போகிற ஒரு மேப்னு சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு C0 எடுத்தோம்னா என்ன ஆக போகுது, ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் ஏதோ ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் உள்ள எல்லா என்ட்ரிஸும் 0 ஆக போகுது. அதை யூஸ் பண்ணோன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜ் பிஎக்ஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து அந்த எலமெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த சீக்வன்ஸில் 0ன்னு வரப்போகுது. ஸோ அதனால் P வந்து C0 ஆஃப் என்லேருந்து C0க்கு போகக்கூடிய ஒரு செல்ஃப் மேப்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து எக்ஸுங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து P வந்து ரேஞ்ச் ஆஃப் P நல் ஸ்பேஸ் ஆஃப் P
அது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் பி என்ன? ஸோ ரேஞ்ச் ஆஃப் பிங்கிறது வந்து இங்கே ரேஞ்சில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோடைய ஈவன் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வந்து 0ன்னு இருக்குது, ரைட்? இப்போ ரேஞ்சில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது ஒரு சீக்வன்ஸ் இன் C0 ஆனால் அதோட ஈவன் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வந்து 0. ஸோ ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு C0 of n such that Px of 2j equal to 0 for all j, right? For all j. இதுதான் வந்து ரேஞ்சை டிஃபைன் பண்ணக்கூடிய கண்டிஷன். அதே நேரத்தில் நல் ஸ்பேஸ் பாருங்க. நல் ஸ்பேஸ் என்ன? நல் ஸ்பேஸ் வந்து P of x equal to 0. P of x equal to 0, right? Set of all x in C0 of n such that P of xங்கிறது வந்து என்ன? 0 எலமெண்ட். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா P of xங்கிறது சீக்வன்ஸில் ஈவன் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் 0. அப்போ ஆட் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் 0வாக இருக்கணும். ஆட் கோஆர்டினேட் 0ன்னா என்ன? இந்த கண்டிஷன், தட் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் C0 of n. இங்கே P of xக்கு பதிலாக நம்ம இந்த கண்டிஷன் எழுதணும்னா x of 2j minus 1 plus j into x of 2j equal to 0 for all j in n, right? ஏன்னா இந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், ஏன்னா ஈவன் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே 0ன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா P க்ளோஸ்டுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ரேஞ்ச் ஆஃப் P நல் ஸ்பேஸ் ஆஃப் P ரெண்டுமே வந்து க்ளோஸ்டுன்னு சொன்னால் போதும். இப்போ இங்கே ரேஞ்ச் ஆஃப் P நல் ஸ்பேஸ் ஆஃப் P வந்து ரெண்டுமே வந்து க்ளோஸ்டுன்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா என்ன ரீசன்னா சீக்வன்ஷியல் ஆர்குமெண்ட் எடுத்துக்கோங்க, இதில் ஒரு சீக்வன்ஸ் எடுங்க, அதோடைய லிமிட் வந்து ஹோல் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரஸ்பாண்டிங் அந்த சீக்வன்ஸோடைய 2jth கோஆர்டினேட்ஸ் பாருங்கள் எல்லாமே 0. ஸோ லிமிட்டோடைய ஸோ நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா xnங்கிறது வந்து சீக்வன்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் P இப்படி எடுத்துட்டு such that xn converges to x for some x in C0 of n எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா இதுலேருந்து என்ன வரும்னா this imply xn of 2j converges to x of 2j for all j belongs to n. ஏன்னா வந்து இங்கே கன்வர்ஜென்ஸின் சுப்னாம், அதாவது இது இங்கே என்ன அர்த்தம்? xn minus x infinity norm tends to 0 as n tends to infinity, right? xn minus x infinity normலே tends to 0. infinity normங்கிறது என்ன? supremum of mod xn minus x at j. அதாவது ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கும் xn minus xல உள்ள ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்கும் மாட் பார்த்து அதோடைய சுப்ரீமம் பார்க்கலாம், அதுவே வந்து கன்வர்ஜஸ் டு 0. அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் வந்து கோஆர்டினேட் வைஸ் கன்வர்ஜஸ். xn of 2j converges to x of 2j, xn of 2j minus 1 xn of 2j minus 1 இதுவும் வந்து கன்வர்ஜஸ் டு x of 2j minus 1. ஆனால் இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா ரேஞ்சை வந்து டிஃபைனிங் கண்டிஷன் என்ன? P of x வந்து 2j 0வாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த என்ட்ரிலையும் வந்து நம்ம அதை தான் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு P ப்ரொஜெக்ஷன் தெரியும். P of x 2jனா P square of x equal to P of x. இங்கே ரேஞ்சில் வந்து P வந்து ஒரு ஐடென்டி மேப். ஸோ அதனால் வந்து இந்த எலமெண்ட் x இதை ப்ரூவ் பண்ணோன்னா எக்ஸும் வந்து ரேஞ்சில் வரும்னு தெரியும், ஏன்னா வந்து ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து ரேஞ்சில் வந்து ஒரு ஐடென்டி மேப். ஓகே, ஆனால் இங்கே xn of 2j என்ன? xn of 2j equal to 0 for all natural number, right? For all natural number. இங்கே வந்து n tending to infinity, லிமிட் வந்து nல எடுக்கிறோம், j வந்து ஃபிக்ஸ்ட். இப்போ xn of 2j 0, xn of 2j converges to x of 2j. அப்போ என்ன ஆகும்னா x of 2j என்ன? x of 2j equal to 0, right? x of 2j equal to 0 for all j belongs to n. அதாவது ரேஞ்சில் ஒரு எலமெண்ட் இருக்கணும்னா அதோடைய x of 2j equal to 0. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x of 2j equal to 0, ஏன்னா P வந்து ப்ரொஜெக்ஷன். ஸோ அதனால் இது என்ன ஆக போகுதுன்னா this is equal to x of 2j equal to 0, ஏன்னா P வந்து ஐடென்டி மேப் ஆன் ரேஞ்ச். P வந்து ஐடென்டி மேப் ஆன் ரேஞ்ச்.
அப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் 2j ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஜே, அந்த மாதிரி எலமெண்ட் தான் ரேஞ்சில் இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த எலமெண்ட்டுக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ் பிலாங்ஸ் டு சி நாட் நாட் ஆஃப் என், அதே நேரத்தில் எக்ஸ் ஆஃப் 2j ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஜே இன் என். ஸோ இதுலேருந்து நம்ம டைரெக்டாக என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இம்ப்ளை எக்ஸ் பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் பி, ரைட், எக்ஸ் பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் பி. ஏன்னா இதுதான் வந்து டிஃபைனிங் கண்டிஷன், ரைட், இதுதான் டிஃபைனிங் கண்டிஷன். நம்ம இங்கே வந்து px at 2j ஈக்குவல் டு 0ன்னு எழுதணுன்னாலும், ஆனால் p வந்து ஒரு ஐடென்டி மேப் ஆன் ரேஞ்ச். ஏன்னா கிவன் வந்து என்ன, p வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், ரைட், p வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம வந்து p ப்ரொஜெக்ஷனுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து p இஸ் அ ப்ரொஜெக்ஷன், இதை ப்ரூவ் பண்ண முடியும், ரைட். இந்த ரெண்டு கண்டிஷன் இம்ப்ளை p இஸ் அ ப்ரொஜெக்ஷன். ஓகே, p இஸ் அ ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ அதனால் இதை வெரிஃபை பண்ணாலே எக்ஸ் பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் பின்னு வந்துடும். ஹென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் பி இஸ் அ க்ளோஸ்டு செட், ரைட். ஸோ ரேஞ்ச் ஆஃப் பி இஸ் அ க்ளோஸ்டு செட், ரைட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் பி வந்து க்ளோஸ்டுன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நல் ஸ்பேஸ் ஆஃப் பியும் வந்து க்ளோஸ்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் பி அண்ட் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் பி இது ரெண்டுமே நம்ம க்ளோஸ்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் பி வந்து க்ளோஸ்டுன்னு வரப்போகுது, ரைட். ஏன்னா அதுதான் இந்த ரிசல்ட் சொல்லுது. ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப் எப்போ க்ளோஸ்டுன்னு இருக்குன்னா, ரேஞ்சும் நல் ஸ்பேஸும் க்ளோஸ்டுன்னு இருந்தால் போதும். இருந்ததுன்னா அந்த மேப் வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து க்ளோஸ்டு. ஆனால் எக்ஸ் பனாக்கா இருந்ததுன்னா ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆர் க்ளோஸ். அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னா, பி வந்து கண்டினியூஸ், அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கண்டினியூஸ். இப்போ இங்கே வந்து நம்ம எடுத்திருக்க ஸ்பேஸ் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ் இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட பி வந்து க்ளோஸ்டுன்னு தெரியும். இப்போ இங்கே பி வந்து கண்டினியூஸாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் பி வந்து கண்டினியூஸாக இல்லை. இந்த கேஸில் பி வந்து கண்டினியூஸ் இல்லை. ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். லெட் xn ஈக்குவல் டு சமேஷன் j ஈக்குவல் டு 1 to 2n ej, ரைட். xn நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறேன் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர், ரைட், n பிலாங்ஸ் டு n. உதாரணத்துக்கு x1 என்ன, x1 வந்து e1 ப்ளஸ் e2, ரைட். x1 வந்து e1 ப்ளஸ் e2. இந்த ஃபார்முலாவில் n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா e1 ப்ளஸ் e2, அப்போ 1 1, ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாம் 0. ஸோ x2ங்கிறது என்ன, e1 டு e4, ஸோ 1 1 1, ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாம் 0. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த xn வந்து c நாட் நாட் ஆஃப் nல இருக்குது. ஏன்னா 2n ப்ளஸ் 1th டேர்மில் இருந்து இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா டேர்மும் 0. அதனால் xn பிலாங்ஸ் டு c நாட் நாட் ஆஃப் n. ஸோ xn பிலாங்ஸ் டு c நாட் நாட் ஆஃப் n. ஆனால் p ஆஃப் xn என்ன வருது பாருங்க, p ஆஃப் xn, p ஆஃப் xn, ரைட். இதோட 2n மைனஸ் 1th டேர்ம் பார்க்குறோம், அதாவது 2j மைனஸ் 1 பார்க்குறீங்க. 2j மைனஸ் 1 என்ன, 2j மைனஸ் 1 வந்து xn ஆஃப் 2j மைனஸ் 1 ப்ளஸ் j இன்ட்டு xn ஆஃப் 2j, ரைட். இதுதான் வந்து 2j மைனஸ் 1th கோஆர்டினேட்டோடைய வேல்யூ, ரைட். இப்போ வந்து j வந்து என்னன்னு எடுத்துக்கோங்க. j என்னன்னு எடுத்தீங்கன்னா, j என்ன, உதாரணத்துக்கு வந்து j வந்து 2ன்னு எடுங்க. j 2ன்னு எடுத்தீங்கன்னா இது வந்து 4 மைனஸ் 1, அப்போ 3, ரைட். அதாவது x2 உடைய தேர்ட் கோஆர்டினேட் பார்க்குறீங்க, அதே மாதிரி x2 உடைய 4th கோஆர்டினேட் பார்க்குறீங்க, ரெண்டுமே 1, ரைட், ரெண்டுமே 1 இங்கே இருக்குது. இதே மாதிரி xn உடைய 2n மைனஸ் 1 பாருங்க, தட் இஸ் j ஈக்குவல் டு n போடுறீங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா இது 1 ப்ளஸ், ஏன்னா உங்ககிட்ட e சஃபிக்ஸ் 2n மைனஸ் 1 இருக்குது, அப்போது 2n மைனஸ் 1th கோஆர்டினேட் வந்து 1 வரப்போகுது, ப்ளஸ் n இன்ட்டு 2nth கோஆர்டினேட் அதுவும் 1, ரைட். 2nth கோஆர்டினேட் 1, அப்போ இங்கே வந்து இது n ப்ளஸ் 1, ரைட். எப்போ j ஈக்குவல் டு n. ஸோ இதுலேருந்து நம்ம நாம் ஆஃப் pxn என்ன சொல்ல முடியும்னா, subnorm of this greater than or equal to இந்த particular coordinate, that is n plus 1.
ரைட்? அதாவது ஒரு கோஆர்டினேட் மட்டும் பார்க்குறோம். when j equal to n, pxn உடைய 2n minus 1th கோஆர்டினேட் பார்க்குறோம். அதோட வேல்யூ வந்து n plus 1. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா norm of pxn வந்து greater than or equal to n plus 1. அப்போ pi is unbounded. So p is unbounded or not continuous. Unboundedனா bounded linear map இல்லை. ஓகே, ஸோ இங்கே p உடைய ஜீரோ ஸ்பேஸ் ரேஞ்ச் ஸ்பேஸ் ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் டொமைன் வந்து பனாக் இல்லை, அதனால் p வந்து கண்டினியூஸ் இல்லை. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டாவது ரிசல்ட் ஓப்பன் மேப்பிங் தியரத்துக்கு வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸை வந்து set of all continuously differentiable function on closed AB with star norm இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கே ஸ்டார் நாம்ங்கிறது வந்து என்னென்னா norm of x, இது வந்து என்னென்னா subnorm of x plus derivative of x அதோடைய subnorm. இது C1ங்கிறது என்ன, set of all functions from AB, அது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். ரெண்டாவது டெரிவேட்டிவும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அதுதான் வந்து C1. ஓகே, ஸோ இந்த C1ல் வந்து C1 ஆஃப் ஏபியில் நாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா எக்ஸ் வித் ஸ்டார் நாம், இது ஆக்சுவலாக வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். இது ஆக்சுவலாக பனாக் ஸ்பேஸ். இது வந்து ரியல் அனாலிசிஸில் ஒரு ரிசல்ட்டை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். கோஷி சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லணும். ரைட், கன்வர்ஜஸ் டு எலமெண்ட் இன் C1ன்னு சொல்லணும். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நமக்கு என்ன தெரியும்னா xn ப்ரைம், இதுலேருந்து கோஷி சீக்வன்ஸ்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா xn கன்வர்ஜஸ் டு xn ப்ரைமும் வந்து கோஷி, xnனும் வந்து இஸ் கோஷி இன் CABன்னு வந்துடும். CAB வித் சுப்னம். ரைட், அதாவது இது எங்கே எடுக்கிறோன்னா xn இஸ் a Cauchy sequence in C1 AB with star norm. இப்படி எடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம இதை டெரைவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து சம் ஆஃப் சுப்னாம் ஆஃப் எக்ஸ், சுப்னாம் ஆஃப் எக்ஸ்என் ப்ரைம் இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம சொல்ல முடியும். சொல்லிவிட்டு இப்போ ரியல் அனாலிசிஸில் உள்ள ஒரு ரிசல்ட், ஏன்னா வந்து இது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ், எவ்ரி கோஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ். ஸோ எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு சம் எலமெண்ட், எக்ஸ்என் ப்ரைம் கன்வர்ஜஸ். ஸோ அதனால் எக்ஸ்என்னோடைய லிமிட் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். அதுலேருந்து அந்த அதாவது xn prime converges to some y, xn converges to some z, இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா வந்து C of AB சுப்னாம் வந்து பனாக் ஸ்பேஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா z prime equal to yன்னு சொல்ல முடியும் using a result in real analysis. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ண முடியும்னா இப்போ நம்ம கிட்ட xn converges to z, xn prime converges to z prime. ஸோ அதனால் வந்து xn converges to z in star norm, அதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஹென்ஸ் இது வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ நம்ம இன்னொரு ஸ்பேஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா y வந்து CAB with சுப்னாம், சாரி C1, மறுபடியும் C1னா வித் சுப்னாம். ரைட், C1 வித் சுப்னாம். ஆனால் இது வந்து y வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ் கிடையாது. ரைட், இது வந்து ஒரு நாம் லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் C ஆஃப் AB. இப்போ இந்த எக்ஸை வந்து C1 AB வித் ஸ்டார் நாம், ஒய்யை வந்து C1 AB வித் சுப்னாம்னு எடுத்துகிட்டு நம்மளுடைய மேப் வந்து என்னென்னா T ஃப்ரம் X to Y, இது என்னென்னா T ஆஃப் X ஈக்குவல் டு X, ஐடென்டி மேப். ரைட், ஐடென்டி மேப். ஸோ இது ஐடென்டி மேப்பாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பைஜெக்டிவ். ரைட், தென் T இஸ் பைஜெக்டிவ். அதே நேரத்தில் நம்ம என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா T வந்து க்ளோஸ்டு வெரிஃபை பண்ண முடியும். T இஸ்
க்ளோஸ்ட். ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? டொமைனில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ xn converges to x in star norm. txn இது வந்து xn தான், இது converges to some y in infinity norm, right? Infinity norm. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த ஃபேக்ட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா வந்து xn converges to y in sup norm, xn converges to x in star norm. அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவோம். அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply tx equal to y, right? This imply tx equal to y, அதாவது x equal to y. Okay, x equal to y. ஓகே, ஸோ இன்னும் கூட நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா வந்து ஐடென்டி மேப் இங்கே வந்து ஸ்டாருங்கிறது வந்து என்னென்னா xn மைனஸ் எக்ஸ் இன்ஃபினிட்டி நாம் ப்ளஸ் xn ப்ரைம் மைனஸ் எக்ஸ் ப்ரைம், xn ப்ரைம் மைனஸ் எக்ஸ் ப்ரைம் இன்ஃபினிட்டி நாம். இது வந்து கன்வர்ஜஸ் டு 0, ரைட்? இது வந்து கன்வர்ஜஸ் டு 0. ஆனால் இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கீங்கன்னா xn மைனஸ் ஒய் கன்வர்ஜஸ் டு 0 இன் இன்ஃபினிட்டி நாம் சொல்கிறீங்க. xn converges to x in infinity norm, அதே நேரத்தில் xn converges to y in infinity norm, அதனால limit must be same, so y equal to x. So t is a closed map, right? இப்போ நம்மக்கிட்ட ஒரு closed map இருக்கு, ஆனால் டொமைன் வந்து பனாக்கா இருக்கு, கோடொமைன் வந்து நாட் பனாக். இந்த மேப் வந்து ஒரு கண்டினியூஸ் மேப். ஆப்வியஸாக இது வந்து கண்டினியூஸ். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நாம் ஆஃப் tx இது வந்து என்னென்னா நாம் ஆஃப் எக்ஸ் சுப்னாம் தான் பார்க்குறீங்க. ஆனால் இது சுப்னாம் இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ரைம், ரைட்? ஏன்னா ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து என்னென்னா நாம் ஆஃப் ஸ்டார் நாம் ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸ்டார் நாம் ஆஃப் எக்ஸ். அப்போ இது வந்து டி வந்து ஆப்வியஸாக ஒரு கண்டினியூஸ் மேப். டி இஸ் கண்டினியூஸ் அல்லது பவுண்டட். ஓகே, ஆனால் டி வந்து ஒரு ஓப்பன் மேப் இல்லை, ரைட்? டி ஓப்பன்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து டி வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப், அதனால் இன்வெர்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ டி ஓப்பன்னா இன்வெர்ஸ் மேப் வந்து கண்டினியூஸ் மேப், ரைட்? அதுதான் வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் இந்த ரிசல்ட்டாக நம்ம பார்த்தோம். அது வந்து பவுண்டட் இன்வெர்ஸ் தியரம்னு நம்ம வந்து ஸ்டேட் பண்ணோம், ரைட்? பவுண்டட் இன்வெர்ஸ் தியரம். அப்போ இங்கே வந்து டி இஸ் பைஜெக்டிவ் அண்ட் கண்டினியூவஸ், ஆனால் திஸ் டஸ் நாட் இம்ப்ளை இந்த கேஸில் டி இன்வெர்ஸ் வந்து கண்டினியூவஸ். என்ன ரீசன் பாருங்கள், டி இன்வெர்ஸ் கண்டினியூவஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா டி இன்வெர்ஸ் ஃப்ரம் y to x ஐடென்டி மேப்பு. இது வந்து பவுண்டடாக இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்னா நாம் ஆஃப் டி இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ். அப்போ இங்கே வந்து ஸ்டார் நாம் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டி அல்லது சம் கே டைம்ஸ் எக்ஸ் இன்ஃபினிட்டி. ஆனால் இங்கே டி இன்வெர்ஸும் ஐடென்டி மேப். ஸோ டி இன்வெர்ஸ் ஐடென்டி மேப்னா இங்கே என்ன வரும்னா நாம் ஸ்டார் நாம் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சம் கே இன்டூ, ஆனால் ஸ்டார் நாம்ங்கிறது என்ன, தட் இஸ் நாம் ஆஃப் எக்ஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ரைம் இன்ஃபினிட்டி லெசன் ஆர் ஈக்குவல் டு கே இன்டூ நாம் எக்ஸ் இன்ஃபினிட்டி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு C1 of AB. Right, for all x belongs to C1 of AB. ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது, இந்த ஃபேக்ட் வந்து ட்ரூ கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா xnங்கிறது வந்து xn ஆஃப் tங்கிறது வந்து t மைனஸ் a டிவைடட் பை b மைனஸ் a ஹோல் பவர் n ஃபார் ஆல் n, ரைட்? t பிலாங்ஸ் டு AB. இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய சுப்னாம் வந்து 1, ரைட்? சுப்னாம் வந்து 1. ஆனால் xn ப்ரைம் வந்து என்ன, சுப்னாம் ஆஃப் xn ப்ரைம் என்ன, சுப்னாம் ஆஃப் xn ப்ரைம் பார்த்தீங்கன்னா ஃபார் n greater than or equal to 2 n வந்து
டெரிவேட்டிவ் வரும். ஸோ இங்கே வந்து n பை b மைனஸ் ஏன்னு வந்துடும். ரைட், ஃபார் ஆல் n in n. ரைட், n ஈக்குவல் டு 1னா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 பை b மைனஸ் ஏன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 ப்ளஸ் n டிவைடட் பை b மைனஸ் ஏ, திஸ் இஸ் லெஸ் than or equal to k இன்ட்டு 1 இந்த ஸ்பெசிஃபிக்கான xnக்கு. ஆனால் தட் இஸ் நேச்சுரல் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பவுண்டட் பை சம் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். ஸோ இது கான்ட்ரடிக்ஷன். ரைட், அப்போ இங்கே எதனால் கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா, நம்ம இந்த அஸ்யூம் பண்ணோம் இல்லையா, இப்போ டி இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா இது ட்ரூ, அப்படின்னா நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, டி இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ் கிடையாது. தட் இஸ் டி வந்து ஓப்பன் மேப் இல்லை. ரைட், ஏன்னா இங்கே வந்து டி வந்து பைஜெக்டிவ் அண்ட் கண்டினியூஸ். டி ஓப்பன் if and only if டி இன்வர்ஸ் கண்டினியூஸ். டி இஸ் ஓப்பன் if and only if டி இன்வர்ஸ் இஸ் கண்டினியூஸ். ரைட், ஸோ டி இன்வர்ஸ் கண்டினியூஸ் இல்லை, அதாவது டி வந்து ஓப்பன் மேப் இல்லை. அப்போ இங்கே ஏன் டி வந்து ஓப்பன் மேப்பாக வரலன்னா, கோடொமைன் வந்து பனாக் ஸ்பேஸ் இல்லை. ஓகே, ஸோ இங்கே இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் ஃபார் பவுண்டட் இன்வர்ஸ் தியரம். அது வந்து இதிலேருந்து நம்ம ஃபாலோ ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு லெக்சரை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்லேருந்து டியூவல் ஸ்பேசஸ் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி.